அவங்க எதுக்காக இப்படி வித்தியாசமான பொருட்களை எல்லாம் திருடிட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது மட்டும் இல்ல, காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் திருடு போயிருக்கு. ரோலர் கோஸ்டர், ஸ்விம்மிங் பூல், அது மட்டும் இல்லாம ஸ்டேடியத்தில் இருந்த சவுண்ட் சிஸ்டம்ஸ். ஒரு கடையே கொள்ளையடிச்சிருக்கானுங்க. ஆனா ட்ரேகோ எதுக்காக இந்த குறிப்பிட்ட பொருளை மட்டும் திருடிக்கிட்டு போயிருக்கான்? ஏன் எதுக்குங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க இப்ப எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதான் வேண்டான்னு சொன்ன, இப்படி கூட்டிட்டு வந்து நானே விட்டுட்டீங்களே. கம் ஆன், எல்லாரும் ஜாலியா இருங்க. ஜாலியா இருந்தா தான் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். முதல் தடவையா நம்ம ஊர்ல வானிலை அறிக்கையை ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காங்க. சாரி. கம் ஆன், நான் வாங்கி தரேன். என்ன சாப்பிடுற? எனக்கு அதிகமா வேண்டாம். முதல்ல 2 பர்கர் கொடுங்க, அதுக்கப்புறம் சாஸோட 2 கட்லெட் கொடுங்க. ஐயா, எனக்கு தலைவலிக்குது, காஃபி வாங்கி கொடுக்கணும். எல்லா யூனிட்ஸும் கவனமா கேளுங்க. ஒரு திருட்டு நடக்குது, அதுவும் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நடக்குது. அங்க வந்திருக்கிறவங்க 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க, அபாயமானவங்க. ஃபயரைய வெப்பனா யூஸ் பண்றாங்க. ஐஸ் இல்ல வேண்டாம், எனக்கு பிடிக்காத மழை பெய்யுது, அதனால காஃபி சாப்பிடுறேன். கவனத்திற்கு நாங்க ஆக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்ஷன் 500 போட்டு தூங்கி இருக்க வேண்டியது தானே. அவர் அவருடைய வேலையில பிஸியா இருக்காரு. இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நாங்களே போதும்னு எங்களை அனுப்பி இருக்காரு. இது எப்படி இருக்கு? எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓவரா இருக்குல்ல? கிளம்பலாம் வா. ஜாக்கி, அவங்க தப்பிச்சு போறாங்க. ஜூலி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது தவிர வேற கேள்வியே தெரியாதா? அந்த சேனை நீ சமாளிக்கிறியா, நான் சமாளிக்கவா? தலைவா, நீங்க சொன்னதை அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டோம். ஜூலி, உதவி பண்ணு. கொஞ்சம் யோசிச்சு இந்த ஜம்ப பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ட்ரேகோ இந்த சிட்டில எந்த மூலையில வேணும்னாலும் ஜூலி அழைச்சிட்டு போயிருக்கலாம். முதல்ல அவன் எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு போறான்ற காரணம் தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ஜூலி எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அவன் நிச்சயமா அந்த இயற்கை மாற்றத்துக்காக கொண்டு போயிருக்க மாட்டான். ஏற்கனவே அப்படி செஞ்சிருக்கான். ஜாக்கி, என்ன சொல்ற? ஜங்க்யார்ட்ல அடிச்ச மின்னலால தன்னோட சக்தி எப்படிலாம் வேலை செய்யணும் ட்ராகோ தெரிஞ்சுக்கிட்டான்.
அப்படின்னா இடியும் புயலும் ஒன்னா வந்தா அவனுக்கு தேவையானது நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், உயரமான இடத்துல இருந்து அவன் இடியை உருவாக்குவான். ஓ என்னது, இவனுங்க ஸ்பேஸ் டவர்ல தான் இந்த வேலையெல்லாம் பண்றானுங்களா? கொண்டு வந்த எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருக்காங்க போல இருக்கு. வாவ், இது ரொம்ப சூப்பர். வாவ், இவ்வளவு பெரிய ரோபோ பொம்மையா? இந்த விளையாட்டுல முதல் சட்டம் சட்டத்தை மதிக்க கூடாது. எரியுதுடா, இப்படியாடா பண்ணுவ நீ? கெட்டவன்டா. கரெக்ட். சொல்லுங்க,